Namaste. Greetings to all of you. Grandmaster Chavakax அவர்களுடைய Achieve the Impossible Lotus Sutraலேருந்து இன்னைக்கான முக்கியமான செய்தி, இன்னைக்கான சூத்ரா. Things do not happen without a cause, but sometimes we just do not know the cause. ஒரு ஆக்ஷன் இல்லை ஒரு செயல் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது. காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எஃபெக்ட் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அது நடந்திருக்கு அப்படின்னா அதை உருவாக்குன ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது உறுதியானது. இது மாதிரி மாஸ்டர் அதை தெளிவாக மற்ற புக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு வாட்ச்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாட்ச் ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்குது. இல்லை பம்ப்னு ஒன்று இருக்குன்னா அதை பம்பை மேனுஃபேக்சர் பண்ண ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போது ஒரு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அதை உருவாக்குனதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அது யாரோ ஒருத்தர் உருவாக்கியிருக்காங்க. அந்த காசு என்னன்னு தெரிஞ்சதுன்னா இப்போ இந்த விளைவு எதனால் வந்ததுங்கிறது தெரியும். சில பேருக்கு டக்குன்னு பார்க்கும்போது அது என்ன காரணத்தினால வந்தது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் கிளியராக ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பழம் இருக்குது அப்படின்னா இந்த பழம் எந்த மரத்துலேருந்து வந்திருக்கும், அப்போ என்ன விதை போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். சில வாட்டி நீங்கள் இந்த ரொம்ப குழம்பி போயிருக்கிற அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு ப்ராப்ளம் சிச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்க, புத்திசாலி ஆட்கள் கூட அவங்கள அறியாமல் கோயில்களுக்கு போகிறது, ஜோசிக்காரனை போய் பார்க்குறது, சில பேர் மந்திரவாதிகளை போய் பார்க்குறது, இதெல்லாம் நடக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்போ இது வரும், உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 டாக்டர்கிட்ட போனீங்க, எல்லா இடத்துலையும் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து நார்மலாக இருக்குதுன்னு காமிக்குது. ஆனால் உங்களுக்கு சிவியர் தலைவலி இருக்குது, அந்த தலை வெடிக்கிற அளவுக்கு வலி இருக்குது, வேதனை இருக்குது. அப்போ சாதாரண ஆட்கள் கூட என்ன நினைப்பாங்க, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்க, என்ன நடக்குது அவங்களால தெரியல. ஃபிசிக்கலான காரணத்துக்கு, ஃபிசிக்கலாக அந்த வலிக்கு ஏதோ ஒன்று தேடுறாங்க அவங்க. உண்மை என்னென்னா அந்த வலி இருக்குது அப்படின்னா நம்ம வலி கொடுத்துருப்போம், வேதனை ஏற்படுத்தியிருப்போம் அப்படிங்கிற ஒரு இன்னர் சீடு ஒன்று இருக்குது. அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். அதை கவலைப்படாமல் இவங்க என்ன செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா பல பேர் எனக்கு கெடுதல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாருமே இவங்களுக்கு கெடுதல் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் இவங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க அப்படி சொல்லும்போது இவங்களை அறியாமலே அந்த நெகட்டிவ் ஆட்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆட்களாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ செய்தி என்னது, நீங்கள் ஒரு ஆக்ஷன் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது காரணம் புரிஞ்சுட்டிங்கன்னா அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செய்தி. அப்படின்னா இந்த செய்தி புரிஞ்சால் கூட வலி இருக்குது அப்படின்னா இனிமேல் வலிக்குதுன்னு சொல்ல மாட்டீங்க, வலி வர வச்சிட்டேன் சார் சொல்லுவீங்க. வலி வர வச்சிட்டேன்னா இந்த வலியை எடுக்கிறதுக்கு யார் இருக்கான்னு பார்ப்பீங்க. முக்கால்வாசி பிராண சிகிச்சை பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்போ போய் தேடுங்க, பக்கத்தில் இருக்க சென்டர் போய் பாருங்கள். This will be a good day for you. Wish you the very best. Namaste.